மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம யோகி வித் பிரத்யுன் சேனலில் தொடர்ந்து பல ஆன்மீக பதிவுகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மகாலட்சுமி வீட்டிற்கு அழைக்கும் வரலட்சுமி விரதம், கலசம் வச்சு வழிபடும் முறை, கலசம் வைக்காமல் எப்படி வழிபடுறது, மகாலட்சுமியின் அருளை பெறக்கூடிய முக்கியமான விரதங்களில் இந்த வரலட்சுமி பூஜை முக்கியமானது. கலசம் வச்சு தான் வழிபடணுமா? புதுசாக வழிபடுறவங்க எப்படி வழிபடணும்? கலசம் வைக்காமல் எப்படி வழிபடுவது போன்ற பல விஷயங்களை ரொம்ப தெளிவாகவும் எளிமையாகவும் எல்லாருக்கும் புரிகிற வகையில் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். 16 வகை செல்வத்திற்கும் அதிபதியான லக்ஷ்மி தேவியின் அருள் வேண்டி ஆடி மாத வளர்ப்பிறை அன்று முழு நிலவு வரும் முந்தைய வெள்ளி அன்று சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவரின் ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்திற்காகவும் இல்லத்தில் செல்வம் கொழிக்கவும் இந்த விரதத்தை செய்யணும். புதிதாக துவங்குபவர்கள் கலசம் வைத்து வழிபடலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வழிபடலாம். ஆனால் கலசம் வச்சு வழிபட்டோம் அப்படின்னா 3 வருஷங்களுக்கு மேலே நம்ம வழிபடுறது தான் நல்ல பலன்களை அளிக்கும். இல்லை அப்படின்னா எங்களால் 1 வருஷம் மட்டும்தான் வழிபட முடியும் என்பவர்கள் படத்தை வைத்து மட்டும் வழிபடலாம். எப்படி செஞ்சாலும் சக்தி வாய்ந்த பூஜையாக இந்த வரலட்சுமி பூஜை இருக்குது. இந்த பூஜையை ஆண்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். ஆண்கள் மட்டும் இல்லாமல் கணவரை இழந்தவங்க, தாய்மார்கள், பெண்கள், இன்னும் கல்யாணமாகாத கன்னி பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பூஜையை செய்யலாம். எதற்காக நாம் இந்த பூஜையை செய்கிறோம்? மகாலட்சுமியின் அனுகிரகத்தை பெறுவதற்கு. என் குடும்பம், மனைவி, குழந்தைகள் நன்றாக இருக்க, குடும்பத்தில் செல்வம் கொழிக்க. எனவே மகாலட்சுமியின் அருளை பெற விரும்பும் யார் வேண்டுமானாலும் இந்த பூஜையை செய்யலாம். இந்த பூஜையை எளிமையாக எப்படி செய்யலாம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமையே அம்பாளை வீட்டிற்கு அழைத்து அன்னைக்கே அம்பாளுக்கு பூஜை செய்து சனிக்கிழமை அப்படியே வச்சிருந்து ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்யலாம். படத்தை வச்சு பூஜை செய்பவர்கள் வெள்ளிக்கிழமை அன்றே பூஜை செய்து முடித்து மாலை அந்த படத்தை எடுத்து பழைய இடத்துலையே மாட்டிடலாம். சரி வாங்க, இப்போ முதல்ல கலசத்தை வச்சு எப்படி வழிபடுறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு எவர் சில்வர் இல்லாத எந்த ஒரு கலசத்தை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த கலசத்துக்கு நல்லா விபூதி, சந்தனம், குங்குமத்தில் பொட்டெல்லாம் வச்சுட்டு நூல் சுத்த தெரியாதவங்க மஞ்சள் நூலை கலசத்தோட வாய்ப்பகுதியில் கட்டிடுங்க. அடுத்து கலசத்துக்குள்ளே பச்சரிசி, மஞ்சள், எலுமிச்சை, ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய், கிராம்பு, ஒரு காதோல கருகுமணி, அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப வெள்ளிக்காசு, தங்கக்காசு, இல்லை 1 ரூபாய் நாணயம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பொருட்களை எல்லாம் அந்த கலசத்துக்குள்ளே நிரப்பி ஒரு தேங்காயை மேலே வச்சு அம்பாலோட முகத்தை மஞ்சளில் வச்சு, இல்லைன்னா இப்போ நிறைய வெளியில் முகம் கிடைக்கிது, அதை கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். புடவை கட்டி மாலை போட்டு ரவிக்க போட்டு உங்களுக்கு எப்படியெல்லாம் அவளை அலங்காரம் பண்ணணுமோ, நகை போட்டு ஜடை பின்னி ஜடை அலங்காரம்லாம் வச்சு உங்களுக்கு எப்படியெல்லாம் அவளை அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அப்படியெல்லாம் அவளை அழகாக அலங்காரம் பண்ணி வீட்டுக்கு வெளியே ஒரு மனையில் அம்பாளை வச்சு அவளுக்கு தீபாராதனை காட்டி வீட்டில் இருக்கிற மூத்த சுமங்கலிகள் அம்பாள் மனசார வேண்டி, அம்மா நீ எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லி அம்பாளை வீட்டுக்குள்ளே அழைச்சி அவங்கள எழுந்தருளை செய்யுங்க. வீட்டுக்குள்ளே அழைச்ச அப்புறம் நாம் எப்போதும் செய்கிற மாதிரி முதல்ல விநாயகர் வழிபாடு, பின்பு குலதெய்வ வழிபாடு, அதுக்கப்புறமா மகாலட்சுமி நாமத்தை சொல்லி வழிபடணும். கடைசியாக நெய்வேத்தியம், சர்க்கரை பொங்கல், வடை, உங்களால் என்ன முடியுமோ இட்லி எது வேணும்னாலும் நம்ம படைக்கலாம். அதையெல்லாம் நெய்வேத்தியமாக அம்பாளுக்கு படைச்சி முடிச்சப்புறம் மன திருப்தியாக சந்தோஷமாக மலர்கள், குங்குமம் வச்சு அர்ச்சனை பண்ணுங்க. அடுத்து மஞ்சளில் சரடு வாங்கி அதை கணவர் இருந்தால் கணவர் கையால் கட்ட சொல்லுங்கள். இல்லை கணவர் இப்போ வீட்டில் இல்லை, வெளியூரில் இருக்கார், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க கையால் கட்டிக்கோங்க. இல்லை எங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்களே கூட கட்டிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. அடுத்து படம் வச்சு பூஜை பண்ணுறவங்க இதே மாதிரி அம்பாள் படத்தை வச்சு மாலை போட்டு வீட்டுக்குள்ளே அழைச்சி மலர்கள் கொண்டு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அடுத்து ஞாயிறு அன்னைக்கு புனர் பூஜை செய்யணும். அதுக்கு நம்ம வச்ச கலசம் அல்லது படம்
எதுனாலும் பரவாயில்லை, அதை நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி பானைக்குள்ளே வச்சு அஷ்டலட்சுமியையும் கூப்பிடுங்க. அம்மா வீரலட்சுமி, சந்தாலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, இந்த மாதிரி அஷ்டலட்சுமியையும் நீங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு அழைச்சி நல்லா மனமுருகி வேண்டிக்கிட்டு கலசத்தை எடுத்து அதில் இருக்கிற பொருட்களை சமையல் செய்யும்போது இனிப்பு பதார்த்தமாக செய்யலாம். அவங்கவங்க வழக்கப்படி செஞ்சுக்கலாம். இப்படியா மிகவும் எளிமையாக சக்தி வாய்ந்த இந்த பூஜையை நாம் செய்கிறது மூலமாக மகாலட்சுமியோட அருளை நம்மளால் பெற முடியும். இந்த வருடம் எல்லாருமே இந்த வரலட்சுமி பூஜையை செஞ்சு யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை வரம் கிடைக்கணும் அப்படின்னும், யார் யாருக்கெல்லாம் திருமணம் கைகூடாமல் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நல்ல வரன் அமைஞ்சு திருமணம் நடக்கணும் அப்படின்னும் எல்லாருமே வேண்டிக்கலாம். எல்லாருக்குமே அம்பாளுடைய அருள் கிடைக்கட்டும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.